அன்பு நண்பர்களே, பலமான வணக்கம். நிறைய பேப்பர் கொண்டு வந்தாலும் கூட எப்பயுமே கடைசியாக பேசுகிறவங்களுக்கு இருக்கக்கூடிய வழக்கமான ஒரு சவால், பேசக்கூடிய பாயிண்ட் எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டே பாருங்க, பெருக்குறியாக போட்டுக்கிட்டே வரேன். பேச பேச ஒவ்வொன்றா மைனஸ் ஆகிட்டே வருது. ஆனாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெளிவுபடுத்த வந்திருக்கிறேன். அதுக்கு முன்பாக அன்பின் அடிப்படையில், மகத்தான நட்பின் அடிப்படையில், வாழ்வு என்பது நட்பால் ஆனது, வாழ்வு என்பது வார்த்தைகளால் ஆனது என்று நம்புகிறவன் நான். எனவே என் அன்புக்கு நட்புக்கு உடன்பட்டு இந்த அரங்கத்தை கூடியிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் பலமான வணக்கங்கள். குறிப்பாக வந்திருக்கிறவுடைய சில நண்பர்கள், இலக்கியத்தில் இயங்குகிற சில நண்பர்களை குறிப்பிடுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறேன். சூர்யா தேவி அப்படின்ற பேரில் தான் ஆரம்பத்தில் சின்ன வயசில் எழுதிக்கிட்டு இருந்தேன். சூர்யா தேவி. ஆக்சுவலாக நான் எழுதுனது சூர்யா தேகி அப்படி தான் நான் பதிவு பண்ணேன். ஒரு கவிதை எழுதி சூர்யா தேகின்னு தான் கொடுத்தேன். அதை பிரிண்ட் பண்ணவன் ஒரு ஐக்கு கவிதை தான் அது. அந்த காலத்தில் அவன் சூர்யா தேவின்னு பிரிண்ட் பண்ணிட்டான். அது தேகினா ஆன்மா, சூர்யாவின் ஆன்மா என்பதற்காக சூர்யா தேகின்னு போட்டேன். அவன் சூர்யா தேவின் பிரிண்ட் ஆகிட்டான். அப்போ நான் நினச்சேன், சரி ரைட்டு, இது சரி ரைட்டு, ஒருவேளை சுஜாதா மாதிரி இந்த பொம்பளை பேரில் எழுதுனா ரொம்ப ஃபேமஸ் ஆகிடலாம் போல இருக்குதுன்னு அதை அப்படியே கொஞ்ச நாள் டெவலப் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு நிறைய இலக்கிய நண்பர்கள் அறிமுகம் எல்லாம் கிடைத்த பிறகு செந்தூரம் ஜெகதீஷ் என் லைஃப்பில் உள்ள வந்தார். அவருடைய அறிமுகம் கிடைத்த பிறகு தான் நவீன புத்தகங்கள் எல்லாமே வாசிக்கக்கூடிய சூழல் எனக்கு அமைந்தது. அவர் வீட்டுக்கு போன பிறகு எனக்கு கொடுத்த முதல் புத்தகம் கடவுள் இறந்து விட்டார். நீட்சேவுடைய புத்தகத்தான் முதல் முறையாக கவியரங்கத்திலிருந்து வெளியே வர்றப்போ நான் வாசித்த முதல் புத்தகம் கடவுள் இறந்து விட்டார். நீட்சே தான் அவர் எனக்கு கொடுத்துட்டு படிச்சுட்டு சொல்லுங்கள் சூர்யா. அவர்தான் சூர்யா தேவி சூர்யாவாக, வெறும் சூர்யாவாக இருந்த நான் அமிர்தம் சூர்யாவாக பெயரை மாற்றியது அவர்தான். ஒரு அழைப்பு போடும்போது நவீன விருஷம் அழகிய சிங்கர் அமிர்தம் பத்திரிகை நடத்துறதால அமிர்தம் சூர்யா என்று என்னை அமிர்தம் சூர்யாவாக மாற்றிய செந்தூரம் ஜெகதீஷ் ரொம்ப நாளைக்கு கழிச்சு இந்த அரங்கத்தில் என் நண்பன் வந்திருக்கிறார். அவருக்கு பழைய நினைவுகளையும் இந்த பெயருக்கான காரணகர்த்தா அவர் என்பதாலும் அதை குறிப்பிட விரும்புகிறேன். மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய டாக்டர் நந்தினி, மதுரை மைனர் சேது, அன்பு நண்பர் ஊடகவியலாளர் டேனியல், ரெஜினா சந்திரா, கவிஞர் ராமசாமி, டாக்டர் நடராஜன், அப்புறம் எப்போதுமான என் கூட்டங்களுக்கெல்லாம் வந்து நட்பால் கொண்டாடும் குலசேகர், ஜெயின் கல்லூரி பேராசிரியர் வனிதா, அன்புக்குரிய நவீன கவிதையினுடைய திருமூலர் என்று நான் கொண்டாடுகிற தஞ்சை தவசி. கோவம் வந்துச்சு பார்த்தீங்களா சொன்ன உடனே. கல்கி பத்திரிகையினுடைய துணை ஆசிரியராக இருந்த புஞ்சி, அப்புறம் கல்கி பத்திரிகையில் இருக்கக்கூடிய தலைமை டிசைனராக இருக்கக்கூடிய ஸ்டீஃபன்ஜி, திருச்சியிலிருந்து இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கக்கூடிய அஷரஃப் வந்திருக்கிறார். மணவை இலக்கிய வட்டத்தை நான் தான் அங்கே மனைவியில் திறந்து வைக்க என்னை அன்போடு அழைத்த அன்புக்குரிய நண்பன் அஷரஃப், லார்க் பாஸ்கர், அப்புறம் ஆரணியிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார் பிரியா வெங்கடேஷன், அப்புறம் நயினார். எப்பயுமே எந்த கூட்டத்துக்கும் ஃபஸ்ட்டு முதல் ஆளாக வந்திருக்கக்கூடிய என்னுடைய தளபதிகள், பெண் தளபதி ஆண் தளபதியாக யுவராஜன், சந்தானலட்சுமி, அப்புறம் நக்கீரன் குழுமத்தில் இருக்கக்கூடிய துணை ஆசிரியராக வந்திருக்கக்கூடிய வத்துராய்ப்பு கௌதமன் என்று இந்த அரங்கம் முழுக்க முழுக்க இலக்கிய ஆளுமைகளால் நிரம்பி இருக்கிறது. ஏற்கனவே பாரதி கண்ணம்மா வந்திருக்கிறார். ஏற்கனவே 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் வந்ததை நாம் பதிவு செய்தோம். ஒரு விருகம்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ ராஜா வந்ததை பதிவு செய்தோம். அதற்கு பிறகாக எப்போதும் எனக்கு கூடவே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய முனைவர் பாஸ்கர், என்ன இருந்தாலும் என் கூடயே இருக்கக்கூடிய ஒரு வலதுகரம் என்னுடைய நண்பன் முனைவர் பாஸ்கர். இப்படி எல்லாரும் அதிகாரிகள் உட்பட எல்லாரும் இங்கே வந்ததுக்கு அவங்களுக்கெல்லாம் என்ன நேரம் எவ்வளோ இருக்கும்? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர், விருகம்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ, இவங்கெல்லாம் அமிர்தம் சூர்யா என்கின்ற ஒரு எளியவனினுடைய அன்புக்காக கட்டுப்பட்டு வந்தவர்கள் தான். அப்படியாக நண்பர்
இப்போ முன்னுரைக்காக வந்திருக்கக்கூடிய எங்கள் பகுதி சிவநெறியாராக சிவ புத்தகத்தை எல்லாம் எழுதக்கூடிய நண்பர் வந்திருக்கிறார். இப்படி முழுக்க முழுக்க நண்பர்கள் சூழ இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். இந்த கருப்பன் என்கின்ற இந்த பெயர் எனக்கு மிகுந்த பொருத்தத்துக்குரிய ஒரு பெயராக இருக்கும். கருமாண்டி ஜங்ஷன் என்பது இருந்தாலும் கூட தமிழச்சி தங்கபாண்டியன் என்னை கருப்பான் தான் கூப்பிடுவாங்க. நான் அவங்கள சகைப்பின்னு கூப்பிடுவேன், அவங்க என்னை கருப்பான் கூப்பிடுவாங்க. என்னுடைய 22 வருடகால தோழி கருப்பான் கூப்பிடுவாங்க. பொன்னிலன் என்னை கருப்பான் தான் கூப்பிடுவார். டே கருப்பான் கூட, நான் அவரை சகப்பான் கூப்பிடுவேன். இந்த கருப்பான் என்கின்ற அடை எனக்கான அழைக்கிற விளிம்பு பெயராக கருப்பா என்பது இருப்பதால் இந்த கருப்பன் என்பது என்னோடு தொடர்பு இருக்கிறது. அந்த கருப்பு கூட ஒரு கட்டத்தில் தகர்ந்துச்சு. நடிகை ஊர்வசியை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சந்தித்து அவங்கள பேட்டி எடுத்து அவங்களுடைய தொடர் ஒன்று எழுதிக்கிட்டுறேன். அப்போ ஒவ்வொரு ஞாயிறும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, ஊர்வசி வீட்டுக்கு. தமிழ் சினிமா உலகில் ஆகச்சிறந்த மிகப்பெரிய வாசகி என்றால் ஊர்வசி தான். சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க, வேலைக்காரெல்லாம் இல்லை அவங்க வீட்டில். சமைச்சிக்கிட்டே மீன் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. சூர்யா அவனுக்கு என்ன வேணும், மீன் வேணுமான்னு கேட்டு சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. சுந்தரராமசாமியின் புளிய மரத்தின் கதையை பற்றி பேசுவாங்க. அவ்வளோ பெண் நடிகைகளில் அவ்வளோ ஞானம் உள்ளவர்கள் ஊர்வசி. அப்போது கடைசியாக கிளம்பிட்டு வரப்போ கூட ஸ்ரீஹரி வந்திருந்தார். அப்போ ஊர்வசிக்கிட்ட சொன்னேன், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் எடுத்துக்கலாமா அப்படின்னு. ஏன் சூர்யா பிளாக் அண்ட் ஒயிட்டு? இல்லை, நீங்கள் வெள்ளையாகிறீங்க, நான் கருப்பாக்குறேன், அப்போ எடுத்தால் பிளாக் அண்ட் ஒயிட்டு தானே அப்படின்னு நான். அப்போ அவங்க உடனே சொன்னாங்க, நீ கருப்புன்னு உன்னை யார் சொன்னது? நீ போன்விட்டா கலரியா அப்படின்னாங்க. திருப்பி இப்போ நான் என் வீட்டில் போன்விட்டா தாங்கிறேன். எடுத்து பக்கத்தில் வச்சு பார்ப்பேன். நம்ம கருப்பு கிடையாது, போன்விட்டா கலர் தான். ஆக இந்த கருப்பை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்படியாக வருகிற காரணத்தான் இது ரொம்ப எனக்கு இணக்கமான கருப்பன் என்பதாக இருக்கிறது. தேவசுப்பையாவுடைய 7 கதைகள் அடங்கிய இந்த தொகுப்பு குறித்து விரிவாக பேச வேண்டும் என்றாலும் கூட நேரம் கருத்தி கொஞ்சம் சுருக்கி ஒரே ஒரு கதையை மட்டும் என்னுடைய பார்வையிலிருந்து நான் வாசித்த தன்மையை உங்களோடு சொல்லி விடைபெற விரும்புகிறேன். நண்பர்களே, தேவசுப்பையாவினுடைய 7 சிறுகதைகள் அடங்கிய இந்த தொகுப்பு கருப்பன். அதுவே அட்டையாகவும் வந்திருக்கிறது. இவருடைய கதை கூறல் முறை என்பது வெகுஜன பத்திரிகையில் வரக்கூடிய கதை பாணி அல்ல, நவீன தன்மையானது. இந்த மொழிதல் என்பது எனக்கான பாணி. இப்போ எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, எனக்கு இப்படி இருந்தால் தான் அந்த கதை பிடிக்கணும். அப்படி சிறுகதைகளில் எனக்கு முதல்ல எனக்கான டேஸ்டோடு இருக்கிற கதைன்னா சேது எழுதின கோனூசி தான் எனக்கான டேஸ்ட் உள்ள கதை, நான் விரும்பக்கூடிய கதை. அந்த ரகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும்ல. 14 வருடம் வெகுஜன பத்திரிகையில் இருந்தாலும் கூட வெகுஜன கதை மேலே எனக்கு கொஞ்சம் அப்படி, ஏன்னா அது அந்த பேட்டர்ன் நம்மளுக்கு தெரியல. 2 பேரால் இழுத்துன்னு வந்துடணும் படிக்கிற வாசகனை. ஒரு சின்ன தர்க்கம் வைக்கணும். அப்படி தர்க்கத்தை வச்சு தர்க்கத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறவங்க ஃபைனலில் வாசகம் எதிர்பார்க்காத ஒரு முடிவை நீ கொடுக்கணும். அப்பா சூப்பர்ரா அப்படின்னுடுவான், டிக் போட்டுருவான். அது மயிலிறகளை தடவக்கூடிய அல்லது மஜாஸ் பண்ணக்கூடிய சில சிம்டம்ஸுங்களை அதில் கதைகள் வச்சோம்னா அந்த கதை ஜெயிச்சிடும். அந்த மாதிரியான சுவாரஸ்யம் கண்டிப்பாக இருக்கணும். அது கதை ஜெயிக்குதுன்னா வெகுஜனத்தில் சுவாரஸ்யம். ஆனால் இந்த கதைகள் அப்படி வெகுஜன பாணியிலான கதைகள் அல்ல. விவாதத்தை, விவரங்களை சொல்லக்கூடிய கதை சொல்லுது. அப்படியான கதை சொல்லுறதுல இப்போ நான் இந்த ஒரு கதையை நான் எப்படி வாசிச்சேன்றது உங்களுக்கு சொல்லுவோம் பாருங்க. இந்த முதலில் வரக்கூடிய இந்த கருப்பன் என்பது குலதெய்வமாக, சிறு தெய்வமாக நாம் புரிந்து கொண்டாலும் கூட எப்படி அது குலதெய்வம், சிறு தெய்வம் என்கின்ற வகைக்குள் இந்த கருப்பன் வருகிறார் என்பதற்கு முன்பாக சில மற்ற பிரதிகளை நாம் பார்த்து கொள்வது முக்கியமானதாக கருதுகிறேன். ஜெயமோகனுடைய ஒரு படைப்பு முதல்ல ஆரம்பிக்கிறப்போ ஒரு நடுத்தர குடியானவனுடைய மகள் பேரழகி, அவளை அடையறதுக்கு ஒரு மன்னன், குறுநில மன்னன் ஆசைப்படுவான். ஆனா அந்த பொண்ணு அதிகாரத்தால நீ என்ன அசைக்க முடியாது, நீ ராஜாவா இருந்தா நீ சொன்னா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமாடா, அப்படியெல்லாம் முடியாதரா அப்படின்னு ரொம்ப வீம்பா இருப்பா. அந்த சமூகம் கொஞ்சம் அச்சப்படும். ஐயோ மன்னர் விரும்பி இவ வேணான்னு மறுக்கிறாள், என்னென்ன பிரச்சனை வரப்போதோ அப்படின்னு. ஆனா அவ அசால்ட்டா அவளை நாசுக்கா அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி சிரிச்சபடியே இருப்பா. மன்னன் தொடர்ந்து ட்ரை பண்ணி பார்ப்பான், அவ உடன்படவே மாட்டான். வேற யாருனா இருந்தா
ஐயோ மன்னரையே கல்யாணம் பண்ணி போய் ராணி ஆயிடுவேன். அப்படி இல்லை, நீ அதிகாரத்தை என்கிட்ட செலுத்தாத, அடையணும் என்ன அடையிறதுக்கு நீ அதிகாரத்தை செலுத்தக்கூடாது அப்படின்றதுலேயே அவ இருப்பா. ஒரு கட்டத்தில் ஒரு டேட் கொடுத்து உனக்கு நான் தூக்குறேன் பார், எப்படி யார் என்ன தடுக்க முடியும் பாருன்ற ஒரு கட்டத்தில் வரும்போது அவள் தீ எரிய வைத்து அந்த தீக்குள் பாய்ந்து தானும் தீயாக மாறிவிடுவார். ஒரு அதிகாரத்தை, ஒரு மன்னனை அவள் முதல் முறையாக ஒரு எளிய குடும்பத்தில் வந்த ஒரு பெண்மணி உடைக்கிற அந்த தருணம், அதோட அந்த பாட்டு முடிஞ்சு போயிடும். அது என்ன ஏதுன்னா இல்லை, அது ஒரு சம்பவமாக வரும். 100 பக்கம் 150 பக்கம் கடந்த பிறகு அந்த சமூகத்தில் இருப்பவர்கள் தீயை வணங்க ஆரம்பிப்பார்கள். ஒரு அகல் விளக்கு தான் அவர்களுடைய குலதெய்வமாக மாறிவிடும், தீயினுடைய பிஞ்சு விளக்கு. எனவே அந்த விளக்காக, அந்த தீயாக அவள் எரிந்து போனவள் தான் குலதெய்வமாக, சிறு தெய்வமாக அந்த சமூகத்திலே வந்து விடுவாள். இது எந்த இடத்துல இது குலதெய்வம் காட்ட மாட்டார், சிறு தெய்வம் காட்ட மாட்டார். நீங்க தான் புரிஞ்சுக்கணும், ஓ அந்த இடத்துல அப்படி நடந்தது. அடுத்து அந்த சமூகம் நெருப்பை கும்பிட ஆரம்பிக்குது. அப்போ அதனுடைய தொடர்ச்சி அவள் தெய்வமாக மாறிவிட்டாள். இதுதான் சிறு தெய்வ வழிபாடு தோன்றுகிற முறைமை, அல்லது இப்படியாக வெவ்வேறு விதங்களில் குலதெய்வம் தோன்றியிருக்கும். நண்பர்களே, இதே போல என்னுடைய அன்பு நண்பன் ஆண்டன் பெனி ஒரு கதை எழுதியிருப்பார். அந்தாதியில் ரங்கசாமி, பெருமாள் சாமி மேல தெருவில் இருப்பாங்க, கருப்பசாமி என்றவன் கீழே தெருவில் இருப்பான். இது ரெண்டும் மேல தெரு கீழே தெரு என்பது ஜாதியை நீங்க கரெக்டா கட்டன் ரைட்டா விழாவாரியா பிரிச்சுக்கிறதுக்கு. அது மேட்டுக்குடி, இது தலித்துகள் வசக்குடி, கீழ் தெரு வந்து கருப்பசாமி. கருப்பசாமின்னு கூப்பிட மாட்டாங்க அவனை, ஏன்னா சாமின்னு கூப்பிடக்கூடாது அவனை. வாங்க சாமி அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம், அவனுங்க நம்ம கிட்ட வந்து ஐயா வணக்கம் சாமி அப்படின்னு சொல்றான்னு போய் நாம கருப்பு சாமின்னு பேர் வச்சு அவனை கருப்பு சாமின்னு கூப்பிடக்கூடாது என்பதற்காக கருப்பான்னு கூப்பிடுவாங்க அந்த சாமியை கட் பண்ணி. ஆக ஒரு பெயரை உச்சரிப்பதில் கூட எவ்வளவு அரசியல் அல்லது ஜாதிய வேட்கை இருக்கிறது என்பதை அந்த கதை சொல்லிக்கிட்டே வரும். கருப்பசாமி என்பவன் தன்னுடைய இனத்துக்கு அதிகமாக தொல்லை தொடக்கூடிய ரங்கசாமி, பெருமாள் சாமிகளை எப்படி பழி வாங்குகிறான், கொள்கிறான் என்பதுதான் கதை. ஆனால் அதே நேரத்தில் மிக சாதுரியமாக, அதனால் அந்த இனத்துக்கு துக்கம் வந்து விடாதபடி, எந்த துயரமும் வந்து விடாதபடி மிக துல்லியமாக கணக்கு போட்டு மேல தெருவில் இருக்க ரங்கசாமியும் பெருமாள் சாமியும் கருப்பசாமி எப்படி காவு வாங்குகிறான் என்று ஒரு கதை. அவன் வந்து குடிப்பான், அருவா வச்சிட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் அந்த இனத்தில் அவனே குலதெய்வமாக சித்தன் கருப்புசாமியாக மாறிவிடுவான். இது ஒன்று ஜெயமோகன் சிறு தெய்வ வழிபாட்டை காட்டிய விதம். இப்பொழுது ஆண்டன் பெனி எப்படி ஒரு தெய்வத்தை, ஒரு சிறு தெய்வ வழிபாட குலதெய்வமாக மாறுகிறது என்பது ஆண்டன் பெனி காட்டுவார். அதை தொடர்ந்துதான் இன்னொரு இனத்தில் கருப்பன் என்கின்ற இந்த தன்மையை, இந்த கதையை அன்பு தம்பி நண்பன் தேவசுப்பையா முன்வைக்கிறார். இந்த கதையை நண்பரே, இந்த கதையினுடைய கதாபாத்திரம் என்பது குறி சொல்லும் கோடாங்கி தான். கோடங்கியினுடைய குரல் என்பது மக்கள் கடவுளின் குரலாக பாவிக்கிறார்கள். இந்த கோடாங்கியை நான் இப்போ ரொம்ப ஸ்லாகிச்சுன்னு வச்சுங்க, அது கடவுளுடைய குரல் அப்படின்னு நான் ஸ்லாகிச்சுன்னு இருக்கும். திரும்பவும் இந்துசாரி பிரச்சனை, வலதுசாரி பிரச்சனை திருப்பி வந்து நிற்கும். அப்போது இப்போ நான் என்ன சொல்லணும், இந்த கோடாங்கி என்கிற குறி சொல்லக்கூடிய இந்த குலதெய்வத்தினுடைய குரலை நான் இப்போ பேசானா திருப்பி அந்த சிக்கல் வரும்ன்றதால நாம் இதை பேசாமல் இன்னொருத்தங்கிட்ட இருந்து அதை கடன் வாங்கிட்டு வரோம். யாரென்றால், நீங்கள் சிவப்பு சித்தாந்தவாதியாக கம்யூனிஸ்டாக கொண்டாடக்கூடிய சாகித்ய அகாடமி விருது வாங்கிய பொன்னிலன் சொன்ன விஷயத்தை நான் முன்வைக்கிறேன். இப்போ நான் சொன்ன தானே தப்பு, நான் சொல்ல, அது பொன்னிலன் சொன்னது இப்போ நான் சொல்ல போறேன். இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க? அச்சா, அவர் என்ன சொல்றாருன்னா, எல்எல்ஏ பில்டிங்கில் ஒரு மீட்டிங் நான் போயிருந்தேன். பேசணும்னு நான் சொல்கிறேன், கப்பா சகப்பா நல்லா சுவாரஸ்யமாக கனகச்சிதமாக பேசு, பேசுறா உனக்காகலாம் பேச்ச மாற்ற முடியாதுரா அப்படின்ட்டு எல்எல்ஏ பில்டிங் மாடி மேலே அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. நிறைய கூட்டம் இருக்குது. அவர் சொன்ன ஒரு தகவல் மீட்டிங்கில் சொன்னது தான், சார் ஒரு கலை இலக்கிய விழா நடக்குது, மக்கள்லாம் நம்ம அது என்னைக்குமா தாமுயசா மாதிரியாக தான் இருக்கும். கலை இலக்கிய விழா நடக்குது, நிறைய பேர் கூடியிருக்காங்க. அங்கே ஒரு ஃபாதரும் வந்திருக்காரு, பம்பு உடுக்கையோட ஒரு கோடாங்கியும் வந்திருக்கான். இங்கே அந்த கூட்டத்தில் இருக்கிறப்போ நடக்கிற உரையாடல் இவர் கேட்டிருக்காரு பக்கத்தில் இருந்து. யார்? நம்ம பொன்னியில். இந்த ஃபாதரு அந்த கோடாங்கி கேட்டுக்கிட்டு என்ன இது அப்படின்னு கேட்டுக்கிறான். அவர் சொல்கிற உடுக்க அப்படின்னு மனுஷன்.
எதுக்கு? அடிக்கணும். அடித்தா சாமி வரும். இது அடித்தா சாமி வருமா அப்படின்னு ஃபாதர் கேட்குறாரு. நான் அடித்தா சாமி வரும் அப்படின்னா அவன் வரவை பார்க்கலாம் அப்படின்னா அவன் இதை சீண்டுறது. அந்த கலை இரவில் பார்வையாளர் வந்த இடத்துல சீண்டுறது. இப்போ இவனுக்கு கோவம் வந்துடுச்சு. நான் அடித்தா சாமி வரேன்டா, என் சாமி வரும், உன் சாமி வருமானு எனக்கு தெரியாது. நான் அடித்தா என் சாமி வரும், என் லாங்குவேஜில் சொன்னால் என் சாமி வரும் அப்படின்னு வாக்குவாங்க. அடித்து வரவையை பார்க்கலாம்னா அவ்வளோ பெரிய கலை இரவு கூட்டத்தில் இந்த மனுஷன் வந்து கோடங்கி அடிக்க ஆரம்பிச்சிடறான். அந்த கூட்டத்துலேருந்து ஊர்லேருந்து ஒரு அம்மா வந்து பலகா ஏன்டா என்ன கூப்பிட்டுன்னு வரந்துச்சு நேரம். இவன் அடிக்கிறான், அது ஆடுது. அந்த கலையிறவே வந்து கோடங்கியினுடைய பக்கம் திரும்பிடுச்சு ஒட்டு மொத்தமாக. அவன் வந்த அந்த சாமியாடி அந்த அம்மா, ஏன் பலகா என்ன அழைச்ச, உனக்கு என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனை தான் எனக்கு தெரியுமேடா, அடுத்த மாதம் ஆவணி வந்தா எல்லாம் தீர்ந்து போயிடும், இதுக்காடா என்ன கூப்பிட்ட அப்படின்னு. போதும் ஆத்தா, இதுவே எனக்கு போதும் ஆத்தானோன்னு அந்த திருநரை வாங்கி பூசாரி மேலே விட்டுட்டு போயிட்டு வரட்டா பலகானோனையும் அனுப்பிச்சு வச்சான். இவன் சொல்கிறான், பார்த்தியா நான் கூப்பிட்டா என் சாமி வரும் அப்படின்னு. இது கிறிஸ்துவ இந்து சார்ந்த விஷயத்தை பற்றி பேசுவதல்ல. பொன்னியிலன் அதற்கு பிறகு இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு சொல்கிறார். நான் அதை அப்படியே குறிச்சிருக்கேன். பொன்னியின் கதையை சொல்லிவிட்டு, கோடாங்கியின் குரல் என்பது எங்கள் மூதாதையரின் குரல். கோடாங்கியின் குரல் என்பது ஒரு மனோநல மருத்துவத்தின் குரல். கோடாங்கியின் குரல் என்பது கடவுளுக்கும் மனிதனுக்குமான இடைவெளியை உடைக்கிற குரல். கோடாங்கியின் குரல் என்பது என்னை மீண்டும் வாழ தூண்டுகிற குரல் என்று பொன்னியிலன் கோடாங்கியை பற்றி எழுதுகிற போது, கோடாங்கியை பற்றி பொதுவில் சொன்னபோது இந்த கருத்தை, இந்த சம்பவத்தை சொல்கிறார். எனவே கோடாங்கியை பற்றி பேசுவது இந்துத்துவா ஆகாது. சரியா வந்துட்டோமா? பர்ஃபெக்டா? ரைட். என் நண்பர்களே, இப்போது தைரியமாக கோடாங்கியை பற்றி பேசலாம். இந்த கதை ரொம்ப சிம்பிள் கதைங்க. இந்த ஒரு கதை தான் நான் பேச போறேன், நிறைய கதை பேசல. ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன கதை, ஒரு மூலக்கதை. அந்த மூலக்கதையில எத்தனை விதமான உள்பிரதிகள் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் இந்த ஒரு கதையை சொல்லிட்டேன்னா இந்த கதையை முழுமை அடைஞ்சிடும். அண்ணன் தம்பி 3 பேருங்க. ஒருத்தர் பர்மாவுக்கு போய் சம்பாதிச்சுட்டு அங்க இருந்து ஊருக்கு பணம் அனுப்புறாரு. அந்த பணத்தை இங்க இருக்கிற அண்ணன் தம்பி 2 பேர் செலவு பண்ணிக்கின்னு இருக்காங்க. ஊர்ல ராணுவ ஆட்சி வந்துடுது. பர்மால ராணுவ ஆட்சி வந்துடுது. இங்க எப்படி மோடி ஆட்சியில பணம் செல்லாதுன்ட்டாங்களோ அங்க அதே மாதிரி பர்மாவிலும் பணம் செல்லாதுன்ட்டான். சம்பாரிச்ச பணம், போட்டு வச்ச பணம் எல்லாம் லாக்கர்ல, பேங்க்ல அப்படியே நின்று போச்சு. பிச்சைக்காரனா ஆயிடுறாங்க எல்லாரும். வேற வழி இல்லை, இனிமேல் வாழ முடியாதுன்னு பர்மாவில இருந்து கிளம்பி திருப்பி வராரு. வந்து அண்ணன் தம்பிங்க கிட்ட கேட்டுறாரு, நான் அனுப்பின பணம்லாம் என்னடா ஆச்சுன்னா, எல்லாம் தீர்ந்து போய் கடனாகி போச்சுன்றான். ஏமாத்திடுறான். கடனாகி போச்சுன்னு அவனுக்கு கோவம் வந்துடுது. சொத்துனா சொத்தவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒன்று கடத்தாடி இல்லை சொத்து வேணுமான்னு கேட்குறான் 2 அண்ணன் தம்பிங்க. இவனுக்கு கோவம் வந்து, போங்கடா, கடனும் தேவையில்லை சொத்தும் தேவையில்லைன்னு அவங்களை விட்டுட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டு திரும்பவும் அவர் உழைக்க ஆரம்பிக்கிறார். இப்போ உழைக்க ஆரம்பிக்கிறப்போ கோடாங்கி தான், கருப்பன் கோவிலில் இருக்கக்கூடிய கோடாங்கி தான் சாமி வந்து அவருக்கான சொத்தை மீட்டு கொடுக்கிறான். கோடாங்கி வந்து அது அவருக்கான சொத்து, அதை நீ வந்து அனுபவிக்க கூடாது, பிரிச்சு கொடு அப்படின்னு அந்த கோடாங்கி சொன்ன பிறகு, கோடாங்கி சொன்னா கடவுள் சொன்ன மாதிரி, எனவே ஏமாற்றாமல் அவருக்கான சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்னே அதை வந்து கோடாங்கி மூலமாக அந்த சொத்து மீண்டும் திரும்ப வந்து விடுகிறது. இப்படி கோடாங்கி குறி சொல்லி நிலத்தை வாங்கி தருகிறான் கருப்பன். எதிர்கோஷ்டியை சேர்ந்தவங்க, அதாவது அண்ணன் தம்பிகள் இருக்கவங்க, கோடாங்கி வேஷம் போட்டுக்கிட்டு சாமி பேரை சொல்லி சொத்தை வந்து நீ அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கோடாங்கியை போட்டு தள்ளிடுறாங்க. இது வரைக்கும் கோடாங்கி கடவுளுடைய அவதாரமாக, கடவுளுடைய குரலாக பார்த்த கோடாங்கியை காலி பண்ணிடுறாங்க. இப்போ கோடாங்கியா யார் வந்தாலும் ஆபத்து, சிக்கல் தான். ஆனாலும் மீண்டும் அவனுடைய மகனே இவ்வளவுத்தையும் கேள்விப்பட்டு இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகும் மீண்டும் அவனுடைய மகன் கோடாங்கியாக வருகிறான். இதுதாங்க ஒன்லைன் அந்த அவ்வளோ பெரிய ஸ்டோரியினுடைய கதை. நிச்சயமா இது வந்து சினிமா எடுத்தா அவ்வளோ பர்ஃபெக்டா திரைக்கதை வசனம் எழுதலாம். இதுக்கு அவ்வளோ அழகானது. சரி, இந்த ஒரு ஒற்றை கதையில், இந்த மூலப்பிரதியில் 9 விதமான உள்பிரதிகள் இருக்கிறது. சரி, நான் வாசித்த அந்த உள்பிரதிகள் என்ன அப்படின்றத உங்ககிட்ட சொல்ல போறேன். 1, ராஜாஜி எப்பயுமே சொல்லுவாரு, கண்தானம் அன்னதானம் மாதிரி ரொம்ப முக்கியம் எழுத்தானுக்கு விஷயதானம். இது அவருடைய சொல்லாட்சி. விஷயதானம், விஷயத்தை தானம் பண்ணும். எனக்கு நேர கதை சொல்றதுன்றது, கதை சொன்னா மட்டும் போதாது, எனக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயத்தை அந்த கதைகளில் நீ தூவி இருக்கணும்.
எனக்கு விஷயதானமாக எனக்கு சொன்னால் மட்டும்தான் அந்த கதையை வந்து நான் ரைட்டு அப்படின்னு இருப்பேன். சும்மா திருப்பி கல்கியில் இருந்தபோது கதை எழுதுன்னுவாங்க, நான் எழுதவே மாட்டேன். கொஞ்சி நாங்கள் எழுதுகிற இடம்லாம் வேறு, இங்கே எழுதவே மாட்டேன், கல்கியில் எழுத மாட்டேன். திருப்பி இந்த காதல் கதை, எதிர்விட்டு கதை, மாமனார் கதை, இந்த நாத்தனார் கதை, ஐயோ அதெல்லாம் வனவே வேணாம் அப்படின்னு. அப்போது அது விஷயதானத்தை சொல்ல முடியாத இருக்கிற பட்சத்தில் விஷயதானம் என்பது என்ன மாதிரி ஆட்களுக்கு அது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்படி பார்த்தால் ரங்குனியிலே ஆட்சி மாற்றம் எப்படி நிகழ்கிறது, பணமிழப்பு எப்படி நடக்கிறது அங்கு என்பதை சொல்லக்கூடிய பிரதியாக இது இருக்கிறது. எனவே இது ஒரு வரலாற்று பிரதி, நடந்ததை சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று பிரதி ஒன்று. இரண்டாவது, ஒரு கண்மாயை அவர்கள் மாரநாடு கண்மாய் எப்படி உருவாகுகிறது என்பதை சிவகங்கையிலே அவர் அதை விரிவாக அந்த கதையில் எழுதுகிறார். இது ஒரு ஆவண பிரதி. இரண்டாவது அதுக்கான அம்சம் அது உள்ள வருது. சொத்துக்களை பிரித்து அறத்தை நிறுவுகிற ஒரு கோடாங்கி இதில் வருவதால் இது பண்பாட்டு பிரதி. சொத்துக்களை சம்பந்தப்பட்டவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அறத்தை நிறுவுவதால் இது ஒரு பண்பாட்டு பிரதி. நான்காவது, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் எல்லையை அழித்து கடவுளை சக பிரஜையாக உரிமை கோரும் கலாச்சார பிரதி இதில் இருக்கு. நாலாவது பிரதி, அது எப்படி சாமிக்கும் மனுஷனுக்கும் இடைவெளி அடிச்சா அது எப்படி கலாச்சாரம் ஆயிடுமா, அது கலாச்சார பிரதின்னு ஒத்துக்க முடியுமா அப்படின்னா ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ற பாருங்க. நான் சாமி கும்பிட்டேன்னா, இது வேற சிக்கலாகுது. என்னன்னா, நான் எனக்கு போட்ட ஒருத்தர் பின்னூட்டம் போட்டாரு. சாமின்னா அது வந்து பிரச்சனை இல்லையா, கடவுள்ன்ற சொல்ல போட்டா இந்துத்துவாவாம், சாமின்னு போட்டா இந்துத்துவா இல்ல, கடவுள்னு போட்டா இந்துத்துவா. நீங்க கடவுள்னு சொல்லும் போது மூட நம்பிக்கை வரும், அதுல எல்லா நம்பிக்கையும் வரும். எனவே கடவுளை கும்பிட்டேன் என்கிற போது நீங்கள் வலதுசாரியா மாறிடுவீங்கன்றான் ஒருத்தன் கீழே வந்து. சரி விடு, அது பட்டுன்னு. இப்ப நான் இப்ப சாமி கும்பிட்டேன்னு வச்சுங்க, முதல்ல என் நண்பர்கள் இருக்கணும்ல, என்னுடைய 4 நண்பர் இருக்கான்னு ஒருத்தன், அதுல ஒருத்தன் ரொம்ப மோசமான பின்விளைவாக ஏதோ ஒரு துக்கத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கா, நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நாங்கள் 4 பேர் டீ குடிக்க ஒரு இடத்துல போகிறோம், 5 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு தினமும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை டீ குடிக்கிறோம். ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கிறோம், துக்கத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோ, எப்படிங்க ஒழுங்கா அந்த ஞாயிறு அந்த ஒழுங்காக இருக்க முடியும்? அப்போ என்னுடைய சந்தோஷன்றது என்னுடைய நண்பர்கள் தான். அப்போது என்னுடைய நண்பர்களுக்கான பிரச்சனையை கடவுள்கிட்ட நான் கேட்பேன். நான் சாமி கும்பிட்டேன்னா என்னுடைய தோழி ஏதாவது புலம்புவாள்ல, இப்படி ஆகி போச்சுடா அப்படி ஆகி போச்சுடான்னு, ஐயோ ஏமா அந்த பொண்ணுக்கு எதனா கூட கேட்கறதுக்கு காதே செவிடாயிடம் பொழுது, அவளை எதனா சரி பண்ணி கூட அப்படின்னு என் தோழிக்காக நான் பிரார்த்தனை பண்ணுவேன். ரெண்டுத்தையும் செஞ்சுட்டு அப்படியே எனக்கு கொஞ்சம் எதனா பாரு அப்படின்னு. ஏன்னா நேரடியாக நம்ம கேட்டால் அதுக்கு கொஞ்சம் சுயநலமாயிடும். என் நண்பனுக்கு இது செய்ய, என் தோழிக்கு இது செய்ய, அப்படியே எனக்கும் கொஞ்சம் செய்யணும், பரவாயில்ல இவன் கொஞ்சம் நல்லவனாக தாங்கிறான் அப்படின்னு நமக்கும் கொஞ்சம் ஏதாவது கிடைக்கும். இதுதான் நான் சாமி கும்பிட்ற மெத்தட். ஆனால் என் ஒய்ஃப் இருக்கா பாரு, கோவிலுக்கு போவா, அப்படியே பாப்பா சாமியை, என்னடி சாமி கும்பிட்டியா, என்ன கேட்டா, ஏன் கேட்கணும் அப்படிமா, கோவிலுக்கு வந்தேன் இல்லடி சாமி ஏதாவது என்ன கேட்டியா ஏதாவது பிரார்த்தனை பண்ணா, அவருன்னா உன்னை போல முட்டாளா அப்படின்வா. ஏன் அவருக்கு தெரியாது என்ன கொடுக்கணும்னு, அவருக்கு போய் நாம கேட்கறதா? சாமினா எல்லாமே தெரியும், நாம சொல்ல வேண்டியதில்லை அப்படின்வா. இது ஒரு மெத்தட், போய் நிற்கிறது மட்டும்தான், எதுவும் கேட்கறது கிடையாது. என் ஒய்ஃப் அப்படி. இது சாமி கும்பிட்ற மெத்தட்லேயே இருக்குது இல்லை. நான் வந்து கேட்டால் தான் கிடைக்கும். நம்மளுடைய இது என்ன, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற ஐஎஸ்ன்ற மாதிரி கேட்டால் தான் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அவங்க என்ன சொல்றாங்க, என் மனைவி அந்த ஆளுக்கு எல்லாம் தெரியும், எப்போ கொடுக்கணுமோ கொடுப்பான், சும்மா வந்து அவருக்கு விஷ் பண்ணிட்டு ஹாய் அப்படின்ட்டு போறோன்றது என் மனைவியினுடைய அவங்க சாமி கும்பிட்ற மெத்தட் வேற நண்பர்களே. ஆனால் இந்த கதையை பொறுத்தவரை கோடாங்கி சொல்றான், டேய் கருப்பா, உன்னை நம்பி வந்த பிள்ளைங்களை காப்பாற்றணும், அத்தோடு நிறுத்தி இருந்தா இது ஒரு சாதாரண, உன்னை நம்பி வந்த பிள்ளைங்களை காப்பாத்துங்க. டேய் கருப்பா, உன்னை நம்பி வந்த பிள்ளைங்களை காப்பாற்றணும், இல்ல கொண்டே விடுவேன். சாமியை பார்த்து கேட்குறாம்மா, உன்னை நம்பி வந்துக்கிறாங்க பிள்ளைங்க, அவங்கள காப்பாத்து, இல்லைன்னு வச்சுக்கோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, உன்னை கொண்டே விடுவேன். கடவுளை பார்த்து உன்னை கொன்று விடுவேன், என் பிள்ளைகளை காப்பாற்று, இல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்லக்கூடிய இடம் இருக்குல்ல, அதுதான் கடவுளுக்கும் மனிதனுக்குமான இடைவெளியை அழிக்கிற, அவரும் நானும் வேறு வேறு அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எனவேதான் இதை கலாச்சார பிரதி என்று சொன்னேன். திரும்ப யாராவது கேட்பான், இதெல்லாம் கலாச்சார பிரதியாடான்னு கேட்பான்ல, அவனுக்கு இன்னொரு விஷயம் சொல்றான். சிவகாசியில
திலகபாமா ஏற்பாடு செய்த கூட்டத்தில் பரமசிவம் வந்தார் தோப்பா. நான்லாம் மலை மேலே நடந்த கூட்டத்துக்கு. அப்போ ஏதோ பேச்சு வந்துட்டு அவர் ஒரு பேச்சு சொன்னார். இங்கே இப்போ தான் மாதவிலக்கு தீட்டு அதெல்லாம் அசூயையான அல்லது முகம் சொல்லிக்கக்கூடிய அல்லது அதை கண்டுக்காமல் நகரக்கூடிய விஷயமாக பார்க்குறோம். தமிழனுடைய மரபிலே முதல் ஒரு பொண்ணு வயசுக்கு வரான்னு வச்சுங்க, அந்த இரத்தத்தை அந்த உதிரத்தை நீரில கரைத்து வயல்வெளி முழுக்க தெளித்தான் என்று தோப்பா குறிப்பிடுகிறார். ஏனென்றால் அது விருட்சத்தினுடைய முதல் ரத்தம் என்பது விருட்சத்தினுடைய விருத்தினுடைய அடையாளம். எனவே என் வயல் அவளைப் போலவே இந்த வயல் செழுமை அடைய வேண்டும் என்பதற்காக ஃபர்ஸ்ட் வந்த முதல் மாதவிலக்கு ரத்தத்தை வயலில் தெளித்ததாக தோப்பா குறிப்பிடுகிறார். சொல்லிவிட்டு இது தமிழின் கலாச்சாரம் என்கிறார். அப்ப நான் எவ்வளவு பரவாயில்ல அவர் சொன்னதை விட கலாச்சார பிரதி என்று நான் சொன்னது. ஆக இப்படியெல்லாம் கலாச்சார கூறுகள் நம்மளுடைய இந்த பிரதியிலே இருக்கிறது. ஐந்தாவதான உள்பிரதி என்பது உளவியல் பிரதி. கணவன் மனைவியை எப்படி ஒரு கோடாங்கி தீர்க்கிறான் என்கிற உளவியல் பிரதி ஐந்தாவது பிரதி. இந்த ஒரே கதையில என்னென்ன பிரதி இருக்குதுன்னு நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஒரு பொண்ணு சாமி அடிக்கிட்டு வரா. அவரு கோடாங்கி அந்த பொண்ணை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. தேம்பி அழுகுறா, சாமி ஆடுறா. அவன் புருஷனை கூப்பிட்றாங்க, வா உன் பொஞ்சாதி உன்னை எப்படி கூப்பிடுவா அப்படின்னு கோடாங்கி அடிச்சுக்கிட்டே கேட்குறான். புருஷன் சொல்கிறான், என்னை அத்தான்னு கூப்பிடுவா, மச்சான்னு கூப்பிடுவா அப்படின்னு. ரைட்டு, நீ எப்படி அவளை கூப்பிடுவ அப்படின்னு. நான் ஏ செல்வின்னு கூப்பிடுவேன். செல்வி ஏ செலவி அப்படின்னு. அப்போது அந்த கோடாங்கி சொல்கிறான், அந்த வரி பாருங்க, உன் பொஞ்சாதி உன்னை அத்தா மச்சான்னு கூப்பிடுவா, நீ பதிலுக்கு அடியே செலவின்னு கூப்பிடியா? அதிகாரமாடா, பாசமா ஆசையா ஏத்த செலவி அப்படின்னு கொஞ்சலா கூப்பிடுறா அப்படின்னு அந்த குறி சொல்ற இடத்துல அவன் சொல்லுவான். அவன் உடனே அவன் கணவன் அதே மாதிரி கொஞ்சலா ஏத்தே செலவி அப்படின்னு ஏ செலவி அப்படின்னு கூப்பிடுவான். சத்தமா கருப்பனுக்கு காதல் விழுற மாதிரி கூப்பிடுறா கொஞ்சலா அப்படின்வான். அதே மாதிரி இவன் கொஞ்சலா கூப்பிட்ட உடனே சாமி அடிக்கிட்டு இருந்தா பாரு, அவ தேம்பி அழ ஆரம்பிச்சு கோடாங்கிய பாப்பா. இனிமேல் ஒரு பிரச்சனை இல்லை கோடா அப்படின்னு சொல்லிட்டு தொடக்க நிலையில், அதாவது இப்படி கூப்பிட்டதும் சாமி ஆடிய மனநலம் பாதித்த அல்லது மன அழுத்தத்தால் பாதித்த இஸ்தீரியாவின் தொடக்க நிலையில் இருந்த அந்த பெண் தேம்பி அழுகிறாள். அன்புக்கு ஏங்குகிறவளுக்கு அன்பை கொடுக்க சொல்றதுக்குடைய சிகிச்சை தான் இது. எப்படி ஒரு கோடாங்கி சிகிச்சையா மாறினா ஒரு விஷயத்த, டேய் உனக்கு அன்பு செலுத்து, அவன் அன்பா செலுத்துறாள், அந்த அன்பை உனக்கு திருப்பி செலுத்த தெரியல என்பதை புரிந்து கொண்டு சிகிச்சையாக ஒரு கோடாங்கி அந்த இடத்திலே செயல்படுகிறான். எனவேதான் இந்த பிரதி உளவியல் பிரதியாக ஒரு இடத்தில் வருகிறது. ஆறாவது பிரதியாக காணாமல் போன ராஜாவினுடைய முத்து மாலையை கோடாங்கி கண்டுபிடித்து தரக்கூடிய காட்சி, கடவுள் ஏறி வந்ததாக சொல்லப்படுகிற குதிரை இறந்து கிடக்கிற காட்சி, இதையெல்லாம் ஒரு மாயாஜால பிரதியாக இவர் உள்ளே வைத்திருக்கிறார் ஆறாவது பிரதியில். ஏழாவதாக கருப்பனுடைய சிலை முன்பாக கோடாங்கி கேட்கிறான், என்னை நீ இப்படியே விட்டுருவியா? என்னை இப்படியே அனாதையா விட்டுருவியா? என் பிள்ளைங்களெல்லாம் இப்படியே விட்டுருவியா? என் பொண்டாட்டி சொல்றாள் படிக்க சொல்லி அது இதுன்னு அனுப்பு, அவனை இனிமேல் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அனுப்பாதான்னு சொல்றாள், இப்படியே விட்டுடுவியா? நீ இப்படியா விட்டுருவா? இல்ல நீ விட மாட்டேன்னு தெரியும்னு ரெண்டு விதமா எதிராகவும் நேராகவும் மாறி அவனே கோடாங்கியே பேசிக்கிறான். கருப்பனை பார்த்து பேசிக்கிட்டான். அப்பதான் தூரத்துல இருந்து ஏதோ ஒரு 4-5 பேர் கும்பல் எழுந்து வராம இருக்குது. இல்ல யாரா அப்படின்றான். வேகமா ஓடி வர்றானுங்க. நீ தானே சொத்தை பிரிச்சு கொடுத்த கோடாங்கின்ற பேர்ல அப்படின்னு சொல்லி அவனை கழுத்தை வெட்டிடுறாங்க. வெட்டும்போது கூட அந்த கழுத்தை அறுக்கிற போது கூட கருப்பா என்பது குபுக் கருப்பா என்றுதான் அந்த ஓசை வந்தது என்று எழுதுகிறார். இந்த பிரதியில் படித்து கொண்டிருக்க போது இவ்வளவு நேரம் கருப்பன் தான் கோடாங்கியா வரான், கோடாங்கியனுடைய குரல் தான் கருப்பனுடைய குரலா இருந்தது. கொஞ்ச நேரத்தில் கருப்பன் முன்னாடியே காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே, அப்போ சாமின்றதெல்லாம் சும்மாவா, கடவுள்ன்றதெல்லாம் வேஸ்டா? இவ்வளவு நேரமாடா இதை எழுதின்னு வந்த இந்த கருப்பனை பற்றி ஆஹா ஓஹன்னு அவனை நம்புறது புரோஜனம் இல்லை பொழுது என்று சொல்லக்கூடிய ஒரு நாத்திக பிரதியாக, ஒரு தர்க்க பிரதியாக
இந்த இடத்தில் மாறுகிறது இந்த பணி. எனவே இது 7ஆவதாக இருக்கக்கூடிய தர்க்க பிரதி. இந்த ஒரு பிரதியில் 7ஆவதாக அந்த பிரதி வருகிறது. 8ஆவதாக ஒரு பிரதி. விபூதினா முக பவுடர் மாதிரி மழமழன்னு இருக்கும். 90 அவருடைய அந்த ஊர் பாஷை 90னா கோபால் பல்படி மாதிரி சொர சொரன்னு இருக்கும். நாங்க விபூதி கிடையாது, 90 பூசுறோம். 90 பூசுறதுக்குள்ள 90 போடுவாங்க, பூசுவாங்கன்னு சொல்லக்கூடாது என்று விபதி வெர்சஸ் 90 என்பதன் வழியாக சிறுதெய்வ பெருதெய்வ வழிபாட்டை நாசூக்காக இந்த இடத்திலே இந்த பிரதியிலே காட்டுவதால் இது ஒரு மைக்ரோ பாலிடிக்ஸ் பிரதி, நுண் அரசியல் பிரதியாக இதை பார்க்கலாம். நண்பர்களே, 8 9ஆவதாக ஒரு பிரதி. மரணமே வந்தாலும் வறுமையே வந்தாலும் எங்கள் இறை நம்பிக்கை பறிபோகாது, மீண்டும் மீண்டும் கோடாங்கி மூலமாக கருப்பன் வந்து கொண்டே இருப்பான் என்பதை சொல்லும் விதமாக கொல்லப்பட்ட முன்னுடைய மகன் மீண்டும் கோடாங்கியாக வருகிற போது இது அழிக்க முடியாத ஆத்திக பிரதியாக மாறியிருக்கிறது. எனவே இப்படியாக 9 பிரதிகள், வரலாற்று பிரதி, ஆவண பிரதி, கலாச்சார பிரதி, உளவியல் பிரதி, மாயாஜால பிரதி, தர்க்க பிரதி, நுண்ணரசியல் பிரதி, ஆத்திக பிரதி என 9 பிரதிகளை கொண்ட ஒரு சிறுகதை கருப்பன் என்கின்ற ஒற்றை பிரதியானது. எனவே தான் சொன்னேன், இது நவீன சிறுகதையை தன்மையோடு கொண்டது. ஒரு கதையை நீங்கள் இப்படித்தான் வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும். அந்த வகையில் கருப்பன் என்கின்ற இந்த சிறுகதை மிக முக்கியத்துவமான கதையாக நான் பார்க்கிறேன். இதுதான் நீங்களாம் பேசின அதே கருப்பனை தான் நானும் பேசுகிறேன். அதே ஒரு சிறுகதை தான். அந்த ஒற்றை சிறுகதையில் எப்படி 9 பிரதிகள் பயணப்படுகிறது என்று நான் கடைசியாக ஒரே ஒரு சின்ன அடுத்தது ஒரு கதை பேசணும்னு வச்சிருந்தது கிணறு. அது பிரமாதமானது. அதுக்குள்ள சங்கரதாஸ் பாடல் வரும், கூத்துல சங்கரதாஸ் பாடல் வரும் சார். இன்விசிபிள் தேட்டர் வரும் சார் அந்த கிணறுல. இது இப்போ கூத்துப்பற்ற முத்துசாமியெல்லாம் பண்ணாங்க பாருங்க, இன்விசிபிள் தேட்டர். நாடகம் நடந்துகிட்டே இருக்கும், நாடகத்துக்குள்ள நாடகம் மாதிரி ஒன்று வரும், இன்விசிபிள் தியேட்டர்னுவானுங்க. அது இந்த பிரதியில் இந்த கிணறுல இருக்கும். இந்த முருகர் வேஷம் போட்டுக்கிட்டு நடிக்கிறவர் நல்லா நடிச்சுன்னு இருப்பார். அவருடைய வேலையை என்னன்னா, முருகர் வேஷம் போட்டு ஊர் ஊரா முருகர் வேஷம் போடுறது. சொந்த ஊரில் முருகர் வேஷம் போட்ட மாட்டார், ஊர் ஊரா முருகர் வேஷம் போடுவார். முருகர் வேஷம் போடும்போது வள்ளியா வர்றவரை கரெக்ட் பண்ணுறது தான் அவருடைய வேலை, முருக பக்தியோட. இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கூத்து பார்க்க அவருடைய பொண்டாட்டி வந்துடுவான். வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். வள்ளி வந்து அவர் வந்து கிழவனா வேஷம் போட்டுக்கிட்டு வந்து வள்ளியை மயக்கிற சீன் வந்தோடனே கீழே வந்து எழுந்து வந்துடுவா சரசு. ஏண்டா கிழவன, கிழப்பாடுன்னு கூட வச்சுக்கீங்க நம்ம லாங்குவேஜ் பிரகாரம், ஏண்டா கிழவனா இருந்துக்கிட்டு வள்ளியை கரெக்ட் பண்றியா அப்படின்னு மேடையிலே போட்டுன்னு சாத்தி, தன்னுடைய கணவன் தான் சாத்திட்டு இறங்கிடுவா சரசு. அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாடம். இப்போ வீட்டு பிரச்சனை நாடகத்துல எதிரொலிக்குது. நாடகத்துல வள்ளி முருகன் வரணும்ல, அந்த இடத்துல உனக்கு என்னடா வள்ளி, நீயே ஒரு கிழவன், உனக்கு என்னடா வள்ளி என்று பொண்டாட்டி வந்து அந்த நாடகத்தை வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டு போவோம். அது பஞ்சாயத்து நடக்கும். இப்படியான விஷயங்கள் எல்லாம் அந்த கிணறுல வரும். கிணறு கதையில சில சொற்கள் வரும். தண்ணீர் தான் நிலத்தின் ஆன்மா, அவர் எழுதியிருப்பார். தண்ணீர் தான் நிலத்தின் ஆன்மா, சகடை சத்தம் தான் கிணற்றின் ஜீவன். தண்ணியை மொள்ளும் போது அந்த வீல் இருக்கும் இல்லையா, தட தட தடன்னு சத்தம் கேட்கும்ல. சத்தம் கேட்குறப்ப ஒருத்தன் சொல்லுவான், ஆயில் விட்டா அந்த சவுண்டுக்கு குறைஞ்சிடும் மாமான்னுவான். போடா, சத்தம் தாண்டா ஜீவன். அவர் சத்தம் கேட்குதுன்னா தண்ணி இறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். தண்ணி இருந்துகிட்டே இருக்குது, தண்ணி இறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, கிணறு உயிரா இருக்குதுன்னு அர்த்தம். அதைத்தான் சகட சத்தம் என்பது கிணற்றின் ஜீவன் என்று அவர் சொல்றார். கிணறு என்பது வீட்டில் இருக்கும் கங்கை. இதெல்லாம் அந்த வரியில் வருது. இப்போ இந்த தண்ணியை பற்றி பேசணும்னு நேற்று கூட்டத்தில், போன வாரம் கூட்டத்தில் படைப்பில் பாலகுமார் ஒரு விஷயம் பேசலாம். சவாரின்னு ஒரு சிறுகதை எழுதின எழுத்தாளர். நம்மளுக்கு நல்ல விஷயம் எங்கன்னாலும் பரப்புறத்தான வேலை. சவாரின்னு ஒரு கதைங்க, நீங்கள் வாங்கி பாருங்க, இங்கே தான் இருக்குது. அவர் எழுதினவர் பாலகுமார். முதல் முறையாக நேற்று போன வாரம் தான் அவரை நான் பார்த்தேன். ரோட்டில் போய்கிட்டு இருக்கப்போ ஒரு குடியானவன் இவர் போய்கிட்டு இருக்காரு. ரோட்ல அந்த பக்கத்தில் ஒரு குளம் வந்து கொஞ்சம் வத்தி போயிருக்கு. ரோட்ல ஒரு குளம், 2 தவளை, மெயின் ரோட்ல 2 தவளையில ஒரு தவளை செத்து போய்க்குது, ஒரு தவளை தட்டிக்குது. அந்த விவசாயி சொல்றான், பார் பாதி குளம் அங்க செத்து கிடக்கு,
இங்கே நவீனம்னா என்னன்னு ரொம்ப குழப்பிக்கிறீங்களே. ரொம்ப அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. நவீனம்னா என்ன? இதுதான் நவீனம். ஒரு கிராமத்தக்காரன் எவ்வளோ அழகாக நவீனம் பேசாமல் பாருங்க. மாடர்ன். காஞ்சி போய்கிற குளம், பாதி குளம் அங்கே செத்து போயிருக்கு. குளம் செத்து போயிருக்கு, காஞ்சி போய்க்குதுன்னு சொல்ல. பாதி குளம் அங்கே செத்து போயிருக்கு, மீதி குளம் இங்கே செத்து கிடக்குது. எது? தவளையை பார்த்து சொல்கிறான், மீதி குளம் இங்கே செத்து கிடக்குது. சார் தவளையை பார்த்து குளம்னு ஒருத்தன் சொல்லி செத்து போன தவளையை செத்து போன குளம்னு ஒன்று சொன்னான்னா அதுதான் சார் மாடர்னு. நவீனம் அதானே. மீதி குளம் செத்து போய் கிடக்குது, பாதி குளம் செத்து கிடக்குது. இந்த குளத்துக்கிட்ட இன்னும் உயிராகிற ஒரு குட்டி தவளை, இந்த குளத்துக்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன் குளம் அங்கதான் இருக்குதுன்னு? பாஷையே தெரியலையே என்று ஒரு குடியானவன் எழுதுகிறான். இதுதான் சார் மாடர்ன் லிட்ரரி. ஒரு விவசாயி ரொம்ப போட்டு நீங்க குழப்பிக்க தேவையில்ல. என்ன மாடர்ன் நவீன இலக்கியம்? இதுதான் செத்துப்போன தவளையை செத்துப்போன குளமாக பார்ப்பது தான் நவீன இலக்கியம். இப்படி நிறைய விஷயங்கள்லாம். இது 16 படி வைத்த வீடு பற்றிலாம் அவர் எழுதுறாரு. அதில் அந்த கிணறு கதையில 16 பெற்றும் பெருவாழ்வு வாழ்க என்பது எங்களுடைய அடக்கமாகத்தான் 16 படிகள். இதெல்லாம் சொல்றதுக்காக நான் வச்சிருந்தேன். இப்ப கூட பாருங்க, நம்ம சவிதா பேசுறப்ப நொர நாட்டியம் பேசிட்டாங்க, நான் கட் பண்ணிட்டேன். இந்த துறவு கிணத்து தோட்டத்துல இருந்தா துறவு, வயல்ல இருந்தா கேணி, வீட்டுல இருந்தா கிணறு, இப்படி பிரிச்சு வச்சிருப்பார். அதுல கரெக்டா டெஃபினேஷன் கொடுத்துருப்பார். அதுல இன்னொரு இடத்துல வரும், வயல்ல இருக்கிற குளத்துல தான் குதிக்க முடியும், குதிச்சு நீச்சல் அடிப்பானுங்க. வீட்டில் இருக்கிற குளத்துல நீச்சல் அடிக்க மாட்டாங்க. ஏனென்றால் வயலில் இருக்கக்கூடிய கேணி என்பது ஆண் தன்மையானது, வீட்டில் இருக்கக்கூடிய கிணறு என்பது பெண் தன்மையானது. இதை பொத்தி பொத்தி வளர்க்கணும், அது என்ன வேணாலும் பண்ணலாம். எனவே கிணறுல கூட ஆண் தன்மைக்கு பெண் தன்மைன்னு பிரிச்சு வச்சுக்கிறாங்க. இந்த டெக்ஸ்ட்ல இருக்குது. இதெல்லாம் பேசுறது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இல்ல. இதெல்லாம் பேசுவது தான் ஒரு ஆகச்சிறந்த ஒரு இலக்கியமாக புனைவாக இருக்கும். இப்ப நொர நாட்டியம் சவிதா சொன்னாங்கல்ல, நொர நாட்டியம், நொர நாட்டியம், நொர என்றது நுரை, நுரை என்றது நீர்க்குமிழி. நீர்க்குமிழி காற்றில் ஆடுவது நாட்டியம். எனவே நீர்க்குழும்பி ஆடுகிற நாட்டியம் தான் பேச்சு வழக்கில் நொர நாட்டியம், நொர நாட்டியமாக மாறுகிறது. இப்போ இது நான் என்ன எழுதுவேன், நீர்க்குமிழி நாட்டியம் அப்படின்னு. நொர நாட்டியம் எழுத மாட்டேன். நம்ம நவீன இலக்கியவாதிங்கள, அதனால் நம்ம என்ன எழுதுவோம், நீர்க்குமிழி நாட்டியம். அது வழக்கு சொல்லில் வரக்கூடிய சிறுகதை என்பதால் நொர நாட்டியம். இப்படி நிறைய பேப்பர் வச்சுக்கிறேன், ஏகப்பட்டது பேசுறது குறிப்புகளோடு தான் வந்தேன். ஏற்கனவே நிறைய பேர் பேசியிருந்தால இப்படி ஒரு பிரதியை கதைக்குள்ளாக, அது ஃபர்ஸ்ட் நான் கதை சொன்னேன்னா அது மூலப்பிரதி, அதற்குள்ள இருப்பது தான் இன்னர் டெக்ஸ்ட், உள்ள இருக்கக்கூடிய பிரதிகள். ஒரு பிரதிகள் எப்படி 9 பிரதிகளை அடுக்கி அதை கதையாக மாற்றி கடைசி வரைக்கும் இதுல என்ன அதுல கிளைமாக்ஸ்னா சூப்பரான கிளைமாக்ஸ் கூட கிடையாது. அது அப்பன் செத்துட்ட பிறகு, கோடாங்கி செத்துட்ட பிறகு மீண்டும் பையன் கோடாங்கியா மாறுவான். இவ்வளோ விஷயம் அப்பாவை சாவடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு கூட அவன் கோடாங்கியா வருவான் என்று மீண்டும் மகன் கோடங்கியாக அந்த கருப்பன் கோவிலுக்கு வருகிறான், முடிச்சிடுறாரு. அது ஒரு வரி அல்லது, அதுதான் கோடங்கி மூலமாக அவன் வந்ததை சொல்வது என்பது. கருப்பனை நீங்கள் யாராலும் அழிக்க முடியாது, எங்கள் குலதெய்வங்களை, எங்கள் சிறு தெய்வங்களை ஒருவராலும் நீங்கள் அகற்றவே முடியாது என்பதை சொல்கிற பிரதிதான். அப்படியாகத்தான் அந்த பிரதியை பார்க்க வேண்டும். இப்படியான பிரதியை வழங்கிய, அதாவது ஒருத்தன் நம்ம பாராட்டணும்னா சும்மா பாராட்ட முடியாது இல்ல, சரக்கு இல்லாம, அல்லது 1-2 சொல்லலாம். அப்படி அல்ல. தேவசுப்பையா வெளிநாட்டில் வசித்தாலும் கூட மிக அழகான தமிழ் இலக்கியத்தை நோக்கி ஸ்தாபிக்கக்கூடிய, கால் ஊன்றக்கூடிய ஒரு நல்ல எழுத்தாளன் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறார். அவருக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், நீ பாட்டுன்னு அங்கே இருக்கிற எழுதுகிற நாவல்னு முகநூலில் வந்தால் நாங்கள்லாம் கமெண்ட்ஸ் போட்டால் கொஞ்சம் லைக் குடியா, ஏதாவது நம்ம எழுதுனா கூட லைக்கும் கொடுக்க மாட்டான், கீழே கமெண்ட்ஸும் கொடுக்க மாட்டான். எனக்கே எப்படின்னா மற்றவங்களுக்கு எந்த நிலவரம், இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஒரு எழுத்தாளனா இப்போ நீ வேற வழி இல்லை, ஒரு எழுத்தாளனா வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் வரணும். நீ அடுத்தவங்க பக்கத்துக்கு லைக் கொடுக்கணும், நல்லா இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் சொல்லணும், எங்களுக்கு லைக் போடணும். அப்பதான் நாங்கள் எழுதுறதெல்லாம் மார்க்ஸ் உனக்கு மேலே காட்டுவான், இவன் எழுதியிருக்கிறான் அப்படின்னு. இல்லைன்னா நீ துபாயில் ஒரு தீவிலேயே தான் தனியாக இருப்ப. எனவே எழுத்தாளனா வந்துட்ட, இந்த காரியங்களையும் நீ சேர்த்து செயல்பட வேண்டும் என்று கூறி இந்த நூலை அச்சிட்டவர் இப்போது எச்சகனாக, நாட்கரமாக, எங்கன்னா நம்ம நசிவம் வந்துடும், நாட்கரத்தான், நாட்கரமாக இருக்கக்கூடிய
நல்லு ஆர் லிங்கத்துக்கு பிரத்யேகமான அவர் தான் இந்த புத்தகத்தை போட்டார். நல்லு தான் இந்த புத்தகத்தை அச்சிட்டு வெளியிட்டார். அவருக்கு வணக்கங்கள். அன்பின் அடிப்படையில், நட்பின் அடிப்படையில் என்னை எப்பொழுதும் தூக்கி கொண்டாடுகிற, எங்க இருந்தாலும் என்னை முன்னிலைப்படுத்துவதிலே பிரதானமாக இருக்கக்கூடிய நண்பன் எழுத்தாளர் ஓவியர் சீராளன் ஜெயந்தன். அவருடைய சிந்தனை கூடல் வழியாகத்தான் இந்த விமர்சன கூட்டம் நடக்கிறது. இந்த விஷயத்தை முன்னெடுத்த என் அன்பு நண்பனுக்கு வாழ்த்துக்கள் கூறி, இந்த நிகழ்வுக்கான அரங்கத்தை உருவாக்கி தந்த படைப்பு அரங்கத்தினுடைய ஜின்னா, அடுத்தது 28ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஒரு நாள் நிகழ்ச்சி, படைப்பு குழும நிகழ்ச்சி இருக்குது. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் மதியான சாப்பாடோட. காலகட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எழுத்தாளரும் வந்திருப்பான். 4வது வருஷமா நான் ஜின்னா அவனுடைய கூட்டத்துக்கு நானும் திருப்பி போறேன். மற்ற இடத்துலலாம் 2 வருஷம் வந்துட்டார், அவர் விட்டுறலாம் சார், போதும் சார் அவருன்னா. என் நண்பன் இருக்கிற உயிரா இருக்க வரைக்கும் நான் வந்துக்கிட்டே இருப்பேன். அத்தனை அன்புக்குரிய ஜின்னா என்னுடைய படைப்பு குழும விழா இருக்குது. அந்த விழாவிலும் நாம் சந்திப்போம். இதை அழகாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய சுருதி டிவி கபிலன், சுரேஷ் இதை ஒளிபரப்ப இன்றிலிருந்து அது போன உடனே ஒளிபரப்புவார்கள். இந்த காணொளிகள் உங்களுக்கு வந்துடும். இது இல்லாமல் இந்த செய்தியை பார்த்துவிட்டே யாக்ககம் என்ற அமைப்பிலிருந்து ஒரு நண்பரும் வந்து இதை ஒளிப்பதிவு செய்து கொண்டார். அவருக்கும் எங்களுடைய அன்பை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.